வாட்டர் நீங்கள் வந்து அதான் பிபிஎம் இருக்கிற வாட்டரை வந்து ஹைடிடிஸ் வாட்டர் இருக்கிறத நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியோடைய அந்த சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது தெரியுங்களா, அது அந்த சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அப்புறம் நீங்கள் அதே வந்து லாங் பீரியடு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பவர் ஃபெயிலியர் வரும்போது நீங்கள் உங்களுக்கு தெரியும் 10 மினிட்ஸ் பேக்கப் வரும், 20 மினிட்ஸ் பேக்கப் வரும்ன்றது 5 மினிட்ஸ் பேக்கப்ல டக்குன்னு வந்து உங்களுக்கு கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் என்ன போக பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரியும் வந்து பேக்கப் பேட்டரி மோடுக்கே போகாது, கரெக்டுங்களா? ஸோ அப்படியே போயிட்டு டோட்டலாக டெட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்டில் வாட்டர் ஊற்ற போகிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு டிடிஎஸ் மீட்டரை வாங்கி அதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஊற்றுங்க. டிடிஎஸ் மீட்டர் வந்து நாட் ஓன்லி ஃபார் உங்களுடைய இதுக்கு மட்டும் நான் சொல்லலை, டிஸ்டில் வாட்டர் கரெக்டாக இருக்கா இல்லைன்றதுக்கு மட்டும் சொல்லலை. ஈவன் நீங்கள் குடிக்கிற வாட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் லெவல் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் இருக்குது, சரிங்களா? அந்த லெவலை தாண்டி நம்ம அதிகமாக வந்து அந்த இதை வந்து நம்ம குடிக்கவும் கூடாது. ஓகே, ஸோ